வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது ஒரு அணிசேரா நாடுகள் என்கிற ஒரு இயக்கத்துக்கே தலைமை தாங்கின நாடு இந்தியா. அதுல இருந்து படிப்படியாக விலகி இன்னைக்கு அவங்க எங்க போய் நிக்கிறாங்கன்னா, ஒரு 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 இஸ்ரேல் மாதிரியான ஒரு கொலைகார நாட்டினுடைய அவங்களுக்கு கூட்டாளியா இருக்கிறதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உலகத்தில ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இவங்க விசுவாசத்தை காட்டுவதில் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இவங்களுக்கு சர்வதேச நாடுகளோடு அந்த இருக்கக்கூடிய உறவு என்பது, மோடி போய் அப்பப்ப சுத்தி பார்த்துட்டு வர்ற பிக்னிக் ஸ்பாட் மாரி தான் அவங்க பார்த்திருக்கிறாங்க ஒழிய, அல்லது வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய இயற்கை வளங்களையும், மனித உழைப்பையும், பொது சொத்துக்களையும் சூறையாடுவதற்கு அனுமதியை கொடுத்துவிட்டு, அதை இந்தியாவில் இங்க இருக்கக்கூடிய சில ஆளுங்கட்சிக்கு தேவையான செல்லப்பிள்ளை முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த செல்லப்பிள்ளை முதலாளிகளுக்கான சில ஆதாயங்களுக்காக சொந்த நாட்டை காட்டிக் கொடுப்பதற்குத்தான் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒழிய, 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனோபாவமோ, அதற்கான அரசியல் மதிநுட்பமோ அவர்களுக்கு இல்லை என்பதுதான் 1. 2வது அவங்களுடைய பார்வையில இந்த அகண்ட பாரதம் என்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அந்த அகண்ட பாரதம் என்பது இவங்களெல்லாம் நம்ம அனுசரிச்சு போக வேண்டியதில்ல. இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்திருக்க வேண்டியங்க. நம்ம ஆளுகை பரப்புக்குள்ள இருந்திருக்க வேண்டியவங்கங்கிற ஒரு மிதப்பும் தெனாவட்டும் ஒண்ணு இருக்கு. அது ஒரு ஒரு பிரச்சனை. அ இது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க ஒரு நெருக்கடி வருகிற போது, ஒரு போர் அல்லது ஒரு ஆயுத மோதல் என்று வருகிற போது, அந்த இடத்துல அதில் யாரெல்லாம் ராணுவத்திலயும், அண்டை நாட்டு உறவுகளிலும் யார் அதுல பரிச்சயமா இருக்கிறாங்களோ, அவர்களை வைத்து அணுகுவதற்கு பதிலாக, எல்லா இடத்திலும் தனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க மூக்க நுழைக்கிறது இருக்குல்ல, அதுல வர்ற பிரச்சனை.